விஜய்க்கு கூட்டம் இருக்குது அதெல்லாம் ஓட்டா மாறாது. இப்படி விஜய்கிட்ட உள்ள ஒரு மைனஸ் பாயிண்ட்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இவருக்கு அரசியல் இப்போ வந்து எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இப்போ வரல. இது யாருக்குமே ஆக்சுவலாக தெரியாது, ஒரு புது செய்தி. Behind Notes Open Mic with Director Barathi Kannan, powered by Arabian Garden Seafood Restaurant. உங்கள் இளைய தளபதி விஜய் ஒரு கூட்டம் நெரிசலுமாக, அது எம்ஜிஆர் காலத்திலிருந்து சொல்லி பார்த்தீங்கன்னா கூட ஆச்சரியமாக இருக்குது, கொஞ்சம் மிரட்டலாகவும் இருக்குது. விஜய்க்கு கூட்டம் இருக்குது அதெல்லாம் ஓட்டா மாறாது. இப்படி விஜய்கிட்ட உள்ள ஒரு மைனஸ் பாயிண்ட்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, கீழே சந்தித்து ஃப்ரீயாக பேசணும். ஏதாவது ஆஃபீஸ் கிஃபீஸுக்கெலாம் போனால் கூட யாரும் பேச முடியல. ஆக்சுவலாக இவருக்கு அரசியல் இப்போ வந்து எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இப்போ வரல. ஆக்சுவலாக அரசியல் ஆசை வந்து ஒரு 20 வருஷம் ஆச்சு. இது யாருக்குமே ஆக்சுவலாக தெரியாது, ஒரு புது செய்தி. பட் இப்போ அவர்கிட்ட வந்து அந்த ஒருங்கிணைப்பதற்கு ஆள் இல்லை. இன்டர்வியூ கொடுத்து முடித்ததும் சொன்னார், சார் எங்கள் வீட்லேயும் ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கார், பார்க்குறீங்களா அப்படின்னாரு. ஒரு நிமிஷம் சார், ஜோசப் விஜய் கம் அப்படின்னாரு. நல்லா இவ்வளோ வயத்தில் ஒரு சின்ன பையன், ஒரு க்ரீன் டவுசர், ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம், ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு அப்படி ஒரு மாதிரி வந்து நிற்கிறாரு. இதான் சார் எங்கள் வீட்டில் உள்ள சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கேட்டேன். இதை சினிமாவில் நம்பர் 1 கொண்டு வரணும்னு படாத பாடுபட்டார். ஹலோ, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க, ஏன் கையில் கத்திக்கிட்டலாம் வச்சுருக்கீங்க, துப்பாக்கிலாம் வச்சுருக்கீங்க, என்ன விஷயம், யாரையா சுட போகிறீங்களா, ஹலோ என்னாச்சு, சுற்றாதீங்க, சுட்டா அப்புறம் பெரிய பிரச்சனை கேஸ் ஆகிடும், ஓகே பி கேர்ஃபுல், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா. நடிக்கிறதுக்கு ஆரம்ப காலத்தில் ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தேன், ஒரே மாற்றங்களாக இருந்துச்சு. வந்த புதுசு, சென்னை வந்த புது 20 வயது, ஒரு அப்போ கொஞ்சம் ஒல்லியான ஒரு தோற்றமாகவும் இருந்தேன். ரொம்ப ஒல்லியாக ஒரு சைக்கிள் வச்சு சுற்றிக்கிட்டு ஒவ்வொரு இடமா சான்ஸ் கேட்டுட்டு போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் பார்த்தேன், நானே என் முகத்தை கண்ணாடியில் பார்த்தேன், அவ்வளோ சீராக தெரியல. என்னடா இந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு எங்கே போய் நடித்து சாதிச்சு, வேணாம் வேறு தொழிலுக்கு போயிடலாம் அப்படின்னு தான் நான் அப்புறம் என்னுடைய ஜாப்பை ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக மாற்றிக்கிட்டேன். ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக இருந்து அப்புறம் ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணி அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி அப்புறம் டைரக்டர் ஆனேன். இப்போது 19 வயசில் தோற்று போன நடிப்பு இப்போ எனக்கு கை கொடுத்துட்ருக்கு. இப்போ நிறையா படங்களில் நடிச்சிட்ருக்கேன். அதுவும் இந்த கார்த்திக்கை பற்றி பேசுனதுக்கப்புறம் ரொம்ப பேர் கூப்பிட்றாங்க, சார் நம்ம படத்தில் ஒரு கேரக்டருக்கு வாங்கன்றாங்க. ஏன்னா இது ஒரு ஆண்பாவம் படத்தில் வி.கே. ராமசாமின்னு ஒரு அற்புதமான ஒரு டயலாக் சொல்லுவார். நான் குளத்தை வெட்டினேன், யாரும் குளிக்க வரல, நான் பள்ளிக்கூடம் கட்டினேன், யாரும் படிக்க வரல, நான் கோயிலை கட்டினேன், யாரும் கும்பிட வரல, சினிமா கொட்டகையை திறந்தேன், ஊரே திரும்பி வந்துட்டாங்க, என்கிட்ட வந்துட்டாங்க. அது மாதிரி நான் நடித்தேன், பெருசாலாம் அப்போ ஒன்றும் ஒர்க் ஆகலை. டைரக்ட் பண்ணி பார்த்தேன், ஓகே சாமி படம், திருநெல்வேலி, கண்ணாத்தாள், ராஜராஜேஸ்வரி, பண்ணாரி இவன் எடுத்தோம். பட்டு ஒரு பெரிய சில்வர் ஜூப்ளி ஒரு 100 நாள் 200 நாள் போச்சு, அப்படிலாம் முடியல. சரி படம் தயாரித்து பார்த்தேன், அதுவும் எனக்கு பெருசாக கை கொடுக்கல. ஆனால் கார்த்திக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். கார்த்திக் மாதிரி ஒரு சம்பவத்தை சொன்னேன், பேசினேன், அது என் வாழ்க்கையில் ஆக்சுவலாக ஒரு பெரிய திருப்பத்தை கொடுத்தது. ஆமாம், அந்த கார்த்திக்கிட்ட நான் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான், அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், நிறைய இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன். அவர் பேசுகிற ஸ்டைல் எனக்கு அப்படி இருந்துச்சு. நாங்கள்லாம் அவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம், எந்த டென்ஷனும் ஆக மாட்டார். கார்த்திக்கிட்ட உள்ள பெரிய பலன்னு கேட்டிங்கன்னா, சும்மா கத்திக்கிட்டெல்லாம் தீட்டிக்கிட்டு ரெடியாக அடிக்கிறதுக்கெல்லாம் ஆளெல்லாம் வச்சுக்கிட்டு கூட, ஹலோ என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க, ஏன் கையில் கத்திக்கிட்டெல்லாம் வச்சுருக்கீங்க, துப்பாக்கிலாம் வச்சுருக்கீங்க, என்ன விஷயம், யாரையா சுட போகிறீங்களா, ஹலோ என்னாச்சு, சுற்றாதீங்க, சுட்டா அப்புறம் பெரிய பிரச்சனை கேஸ் ஆகிடும், ஓகே பி கேர்ஃபுல், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா. ஏன்னா யாருமே அவரை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படி ஒரு கேரக்டர். அவர்கிட்ட அந்த கொஞ்ச நாள் பழகிறது, நான் ஒரு தயாரிப்பாளரை கூப்பிட்டு போயிருக்கிறேன், ரைட்டு ஓகே, அந்த பணம் கொடுத்தோம். அப்புறம் டேட்டுக்காக அலைஞ்சிட்டு இருந்தேன். அவர் வேறு ஒரு ஷூட்டிங் நடிச்சிட்டு இருப்பார், நானும் ஒரு ப்ரொடியூசரும் கூட வருவாங்க. பாரு இங்கே வாங்க, அவர் தானே ப்ரொடியூசர், ஆமாம். அவர் பார்த்தா எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது, ஒரு இரிட்டேஷனாக இருக்குது, அவரை கொஞ்சம் போக சொல்லுங்களேன் ப்ளீஸ், ஒரு மாதிரியாக இருக்குது ப்ளீஸ். அவர் தான் காசு கொடுத்தாரு, அவரை போய் போக சொல்கிறது, எப்படி போக சொல்கிறது. ஏன்னா லேசி அவர் லைஃப்பில், அவரை பற்றி நம்ம ஏற்கனவே பேசுனதுனால அதிகமாக பேசக்கூடாது. அது ஒரு கேரக்டர், ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஆள், நட்புக்கெல்லாம் ஓகே தான், நிறைய பேருக்கு ஹெல்ப்லாம் பண்ணுவார். யாராவது காசுன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இதெல்லாம் பார்க்க மாட்டாது. ஹலோ ஒரு ப்ராப்ளமா, எஜுகேஷன் ப்ராப்ளமா, ஓ சாரி என்ன எவ்வளோ வேணும், 1 lakh ஓ வச்சுக்கோ, எஜுகேஷன் பாரு, எஜுகேஷன் இஸ் மஸ்ட் இல்லையா. அது மாதிரி ஒரு பெக்குலியர் கேரக்டர். அண்ணன் ராதா ரவி அவர்கள்
கார்த்திக்காக குரல் கொடுத்தார். நான் கார்த்திகை பற்றி இன்டர்வியூ கொடுக்கும்போது, பாரதி என்னய்யா நீ கார்த்திகை பற்றி அந்த மாதிரிலாம் பேசலாமா ஐயா, நம்ம ஆளியா, நம்ம சினிமா ஜாதிக்காரையாவன், நீ எப்படியா அப்படி பேசக்கூடாதுல்ல ஐயான்னு. இல்லைண்ணே நான் திட்டமிட்டு பேசலை, ஒரு சந்தர்ப்பம் அப்படி அமைஞ்சது, பாலிசாக தான் பேசினேன், அது ஒரு மாதிரியே வைரல் ஆயிடுச்சுண்ணே. சரி பாரதி இனிமே அந்த மாதிரி சொல்ல வேண்டாம், ஏன்னா என்ன இருந்தாலும் நம்ம சினிமா கூட்டத்தை சேர்ந்தவன், நீங்களும் நடிக்கிறீங்க, அவரும் நடிக்கிறாரு, அதனால் வேண்டாம் பாரதி அப்படின்னாரு. சரிண்ணே அதை பற்றி ஒன்றும் இல்லைண்ணே, ஓகேண்ணே அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக நான் ஒரு பேசிக்காக ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு இல்லை. கார்த்திக் சாரோட பழகின அந்த பதிவு, நான் ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால அவர் இறங்கி அவர் பேசுனது நான் எனக்கு அப்படி என்னமோ தெரியல, அது ஒரு பதிவு மாதிரி இருந்துச்சு. ஹலோ வணக்கம், எப்படி இருக்கீங்க, how are you, fine, amazing amazing amazing. இது ஒரு வித்தியாசமாக இருக்காரு அப்படின்னு ஒரு தோணும் இல்லையா பார்க்குறதுக்கு. இப்போ அவர் பேசுகிற ஸ்டைல், அது அவர் ஒரு லைட்ரு வேலை போகிற ஒரு வேடு, அது எனக்கு கொஞ்சம் பதிவாக இருந்துச்சு. அதனால் அவரோடு நான் சம்பாஷணைகள் பண்ணதை அவர் ஸ்டைலில் பேசினேன், அது ரொம்ப பெரிய வைரல் ஆகி போச்சு. ஆக்சுவலாக நான் அவரை அப்படி ஒரு திட்டமிட்டு அவரை குறைபடுத்தணுங்கிற நோக்கத்தில் பேசலை. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இவர் இப்படி அசால்ட்டாக நடந்துக்கிட்டார், அதனால் அது அவருக்கு தான் பாதிப்பு, எங்களுக்கு அந்த ரூபா பெரிய விஷயம் இல்லை. அந்த வலியும் அந்த காயங்களும் மறந்துருச்சு. அவர் வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமேன்னு தோணுச்சு, அவர் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துட்டாரே அப்படின்னு தோணுச்சு. இப்போவும் சொல்கிறேன், கார்த்திக் சார் மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் இல்லை, அவ்வளோ கிளாஸாக பண்ணுவார், ஈஸியாக பண்ணுவார். இப்போ தம்பி பேர் என்ன? முகிலன். ஹலோ முகி, என்ன உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? இல்லை சார் நான் அது ஒரு இடத்துல ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணி. அப்படியா? ஓ நீங்கள் விஸ்காம் படிக்கிறீங்களா? ஓ வாவ் சூப்பர் ஃபைன். எனக்கு கேட்டது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அது அவர் ஸ்டைல் அது. இப்போ நம்ம இப்போ கேஷுவலாக பேசுனா, தம்பி படிக்கிறீங்களா, பரவாயில்ல தம்பி நல்லா படிங்கன்னு சொல்லலாம். அவர் அது ரஜினி சார் பேசுகிறார்ல, படப்படப்படன்னு பேசுகிறார்ல, அது ஒரு ஸ்டைல். ரஜினி சார் எல்லோரும் மாற்றி ஏங்க எவ்வளோ ஸ்பீடாக பேசுகிறீங்க, ஸ்லோவாக பேசுகிறீங்க சொல்லு, கடைசி வரைக்கும் அவர் கேட்கல, அதுதான் அவருக்கு ப்ளஸ் ஆகிடுச்சு. சில நேரங்களில் நாம் பண்ணுறது நமக்கு அது ப்ளஸ் ஆகிடும், ஒரு நடக்கிறதோ அல்ல இந்த மாதிரி ஸ்டைலிஷாக பேசுகிறதோ வாழ்க்கையில் ப்ளஸ் ஆகிடும், அது ஒரு இண்டிவிஜுவல் திறமை மாதிரி கூட ஆகிடுது. அடுத்து உங்கள் இளைய தளபதி விஜய் இன்றைக்கி பரபரப்பாக ஒரே கூட்டம் நெரிசலுமாக, அளவுக்கு ஒரு அரசியல்வாதிக்கு உலகத்தில் கூண்டதே கிடையாது. அது எம்ஜிஆர் காலத்திலேருந்து சொல்லி பார்த்திங்கன்னா கூட ஆச்சரியமாக இருக்குது, கொஞ்சம் மிரட்டலாகவும் இருக்குது, புரியலை. அப்படி இருந்தால் கூட விஜயால் வர முடியாது, விஜய்க்கு கூட்டம் இருக்குது அதனாலலாம் ஓட்டாக மாறாது அப்படின்னு ஒரு டாக்கும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் விஜய்கிட்ட உள்ள ஒரு மைனஸ் பாயிண்ட்டுன்னு என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு செங்கோட்டையன் சேர்ந்துருக்கார். இதை மாதிரி ஒரு 50 பில்லர்ஸ் அங்கே வேணும். அவர் ஈஸியாக எடுக்கிறார், அதாவது யார் நின்னாலும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஈஸியாக எடுத்துகிட்ருக்காரு. பட் அந்தந்த ஊரில் அந்தந்த கேண்டிடேட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதனால் செங்கோட்டையன் இப்போ கிடச்சிருக்காரு. இதை மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 50 பில்லர்ஸ் வேணும். அது சாதாரணமே கிடையாது, அது பெரிய வேலை. அது அந்த மாதிரி எல்லாமே அவர் ரெடி பண்ணணும். அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனைகர்த்தா வேணும். அவர் வாழ்க்கையில் நிறையா அவர் எதிர்பாராத ஒரு சம்பவம்லாம் நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக இவருக்கு அரசியல் இப்போ எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இப்போ வரல அவருக்கு. ஆக்சுவலாக அரசியல் ஆசை ஒரு 20 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு தெரியாது, டெல்லியில் அண்ணா ஆசரே தானே, அண்ணா ஆசரேன்னு ஒரு ஆள் இருந்தார் இல்லைங்களா, ஒரு பெரிய லஞ்ச ஊழலை எதிர்த்து போராடின ஒரு பெரிய மனிதர். அவர்கிட்ட உதவியாளர் தான் கெஜ்ரிவால் இருந்தார், டெல்லியில் முதலமைச்சராக இருந்தார் இல்லையா கெஜ்ரிவால். இப்போ இந்த அண்ணா ஆசரே லஞ்சத்தை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம் டெல்லியில் பண்ணுறார். லீலா மஹால்னு ஏதோ ஒரு இடத்துல போராட்டம் பண்ணுறார். அந்த போராட்டத்தில் போய் விஜய் கலந்துக்கிட்டார். இது யாருக்குமே ஆக்சுவலாக தெரியாது, ஒரு புது செய்தி. அந்த போராட்டத்தில் போய் இவர் கலந்துக்கிறார். ஃபஸ்ட் டைம் அவர் அரசியலுக்கு முதல்ல போனது அண்ணா ஆசரேட்டை தான், கெஜ்ரிவாலுடைய குருகிட்ட. அவர்கிட்ட ஒரு 7-8 நாள் உண்ணாவிரதம் இருந்து பெரிய புரட்சி பண்ணி 50 பேர் இருந்துச்சு, இப்போ 100 பேர், அதனால் லட்சக்கணக்கில் அவர்கிட்ட அந்த உண்ணாவிரதத்துக்கு ஒரு லஞ்சத்தை எதிர்த்து போராடினதுனால அவருக்கு ஒரு மிகப்பெரிய கிரவுடு கூடுச்சு. அங்கே தான் நான் அரசியல் குருவாக அவர் ஏற்றுக்கொண்டது அண்ணா ஆசரே. நல்ல ஒரு விஷயந்தான். பட் இப்போ அவர்கிட்ட அந்த ஒருங்கிணைப்பதற்கு ஆள் இல்லை. அப்படி ஒரு வேளை அந்த ஒருங்கிணைப்பதற்கு ஆள்லாம் கிடச்சா அவர் அரசியலில் சாதனை நிகழ்த்தலாம். அது
கடவுள் கையில் தான் இருக்குது. விஜய் வந்து வாய் பேசவே மாட்டார், அப்படியே கம்முன்னு இருப்பார். என்ன உள்ளே நினச்சிருக்காருன்னே கண்டுபிடிக்க முடியாது. நான் ஒரு தடவை எஸ்ஏ சந்திரசேகர் சார், அப்போ நான் ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக இருக்கும்போது பேட்டி எடுக்க போயிருந்தேன். பேட்டி போனால் அவரை ஃபுல்லாக இன்டர்வியூ பண்ணிகிட்டே இருந்தேன். இன்டர்வியூ கொடுத்து முடித்ததும் சொன்னார், சார் எங்கள் வீட்லேயும் ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கார், பார்க்குறீங்களா அப்படின்னாரு. எனக்கு என்னடா புரியலை, இங்கே சூப்பர் ஸ்டார் இருக்கார், என்ன புதுசாக சொல்கிறாரு. ஒரு நிமிஷம் சார் விஜய் கம் அப்படின்னாரு. வந்தால் இவ்வளோ வயத்தில் ஒரு சின்ன பையன், ஒரு க்ரீன் டவுசர், ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம், ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு எப்படி ஒரு மாதிரி வந்து நிற்கிறாரு. டேட் அப்படின்னாரு. ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ப்பா, இதான் சார் எங்கள் வீட்டில் உள்ள சூப்பர் ஸ்டார் அப்படின்னு டேட்டை. ஆனால் அவரை பொறுத்தவரை அவங்க அப்பா சினிமாவில் நம்பர் ஒன்னாக கொண்டு வரணும்னு படாத பாடுபட்டார். அது பட்டு தான் இன்றைக்கி அவர் அந்த பொசிஷனுக்கு இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறாரு. அது வந்து எஸ்ஏசி பெரிய காரணம். ஒரு அப்பா தானே, தன் பிள்ளைக்கு தப்பாக நினைக்க மாட்டார் இல்லையா. அவரை கூட வச்சா அவருக்கு அரசியலுக்கு இன்னும் கொஞ்சம் பலமாக தான் இருக்கும். ஓகேங்களா. டி ராஜேந்தர் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு அஷ்டாவதானி, ஒரு நவரச நாயகன்னா அவர் தான் கரெக்டான ஆள். திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், இசை, பாடல், ஒளிப்பதிவு, எடிட்டிங், டைரக்ஷன் விட்டான்னு போயிட்டே இருப்பார். 9 போதும்னு நிப்பாட்டிக்கிட்டார். அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனலாகவே ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு ஆள். அவர் பழகுது, ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் சொன்னால் கூட அழுதுருவார். அது டக்குன்னு எமோஷனல் ஆகிடுவார். ஒரு கண்ட்ரோலே பண்ண முடியாது. நான் இளையராஜா சார், தேவா சார், எஸ்ஏ ராஜகுமார், இப்படி பல மியூசிக் டேரக்டர் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சரி, ஃபஸ்ட் டைமாக டி ராஜேந்தர் அண்ணன் கூட ஒரு படம் பண்ணதுக்கு வாய்ப்பு வந்துச்சு. ஏன்னா அந்த ப்ரொடியூசருக்கும் அவருக்கும் ஃப்ரெண்டு. ரைட்டு, ஓகே. ஒரு ப்ரொடியூசருக்கு சுவாசப்படுறாரு. ஒரு வக்கீல் ராஜாராம்னு ஒரு நண்பர் ப்ரொடியூசர், அவர் வக்கீலாக இருந்தார். அவர் வந்து தயாரிப்பாளருங்கிறனால டி ராஜேந்தர் போடலாம். நான் ஃபஸ்ட் டைம் டிஆரோட மீட் பண்ணுறேன். அதனால் ப்ரெஸ் ரிப்போர்ட்டாக இருக்கும்போது அவர் நான் இன்டர்வியூலாம் பண்ணியிருக்கேன், பேட்டிலாம் எடுத்திருக்கேன். பட் அதெல்லாம் மறந்துருப்பார்ல. ஒரு 10 ஆண்டுக்கு அப்புறம் பண்ணாரியம்மன் போகிறோம். அவர்கிட்ட உள்ள பெரிய ஹைலைட் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்ன டாப்பிக்கை சொன்னாலும் பாட்டு போட்டுருவார். இந்த அம்மா ஒரு கோடு போட்ட சட்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பாடுவார். ஏ கோடு, ஏ சட்டை, ஏ கோடு போட்ட சட்டை, ஏ ரோடு போட்டது என்ன. காஃபி கொண்டு வந்தால் போதும், ஏ காஃபி டக்குன்னு ஏ காஃபி குடிச்சா ஹாப்பி. என்ன, அதாவது போண்டா கொண்டு வந்தால் போண்டாக்கு பாட்டு போட்டுருவார். இது போண்டானா அந்த போண்டா எப்படி சுட்ட போண்டா, இது அப்படி போட்ட போண்டா, இப்படி போட்ட போண்டா பாட்டு. தோசைனா தோசைக்கு பாட்டு. ஆனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பானே, ஓய்வு எடுப்பானே, ஓய்வு எடுத்தேன் நானும் தானே, ஓய்வு எனக்கு தேவையில்லை. என்ன வார்த்தை சொன்னாலும் பாட்டு வைக்கணும். இப்போ சிச்சுவேஷன் சொல்லுங்கண்ணா, நான் ஒரு சிச்சுவேஷன் சொன்னால் அப்படியே சமயத்தில் அழுதுருவார். ரொம்ப ஒரு எமோஷனலான ஆள், ரொம்ப நல்ல மனிதர். அண்ணா இந்த மாதிரி ஒரு அம்மன் சாங் அண்ணா. என்னென்ன சாங்கு, மாரியம்மன் அந்த அம்மாவை வந்து கதாநாயகி வர வச்சு என் புருஷனை காப்பாற்றுன்னு சொல்கிறான். உடனே இண்டிக்கிட்டு அப்படி செலுப்ப ஆரம்பிச்சார். ஏ வந்துட்டு மாரியம்மா, வந்துட்டு மாரியம்மா, முடி அப்படி பறக்குது. இந்த பக்கம் முடிச்சு வந்துட்டு மாரியம்மா, தந்துடு மாரியம்மா, மாக்கள் எத்த காப்பாற்றி கொட்டு தந்தக்க. ஒரு வித்தியாசமான ஒரு கலைஞர். எதை பற்றியும் கூச்சம், வெக்கம் அதெல்லாம் அது தேவை. சினிமாவுக்கு இறங்கிட்டோம், சேராக இருந்தாலும் சரி, புயலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, ஆட்டம் போட்டு அமக்களப்படுத்தி பாடல் போடுற ஒரு அற்புதமான ஒரு கலைஞர். அதே மாதிரி நடிகர்களுக்கு நான் சீன் பண்ணும்போது கூட, ஷூட்டிங்கில் கூட நான் போயிருக்கேன். ப்ரெஸ் சர்க்கிள் காலத்தெல்லாம் கூட போவேன். சொல்லி கொடுக்குற ஸ்டைல் என்னென்னா ஒரே பேட்டர்ன் இருக்கும், அது ஒன்று தான். டேய் ஏன் தங்கச்சியை எப்படி அந்த வார்த்தை சொல்லுடா அப்படின்னா அதை அப்படி தான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுப்பார். அது அந்த அப்படி ஒரு ஸ்டைல் அவர்கிட்ட உண்டு. 16 வயசாக இருக்கும்போது சிம்பு என் படத்தில் பாட்டு பாடினார். முதல்ல பாட்டு பாடினார். ஒரு அம்மன் படத்தில் இருக்கட்டுமேனு அவரை பாட வச்சார் டி ராஜேந்திர அண்ணன். அவருடைய புதல்வர் சிம்பு என்ற சிலம்ப அரசன் இன்று பரபரப்பாக கதாநாயகன் நடிச்சிட்ருக்காரு. அவருடைய படத்தில் நிறைய படத்தில் பாடிப்பான்னு நினைக்கிறேன். பண்ணாரியம்மன்லேயும் ஒரு பாட்டு பாடினார். அது வந்து பாடும்போது அவர் யார் தலையிடையும் விரும்பலை. அப்போ சின்ன வயசுலேயே ரொம்ப ஒரு மாதிரி அவர் முன்கோக்கார ஆள் தான். எங்களுக்கு தெரியும், நாங்கள் பாடிக்குவோம், இதான பாட்டு, இதான ட்ராக்கு, ஓகே அப்படின்னு தான் அவர் இறங்கி பாடுவார். ஆனால் திறமசாலி.
யாரும் குறை கூறுற அளவுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு சிம்பு ஒரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி உள்ள ஆள். அவர் இன்றைக்கி பாடகராகவும் பிரமாதமான டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு நடிகராகவும் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் உருவாக்கிட்டார். ஒரே ஃபைட்டிங் படமாக நடிச்சுக்கிட்டு இருந்த விஜயசாந்தியை வச்சு பண்ணாரி அம்மன் பண்ணேன். அம்மன் திடீர்னு போலீஸ் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு போலீஸ் லாக்கப்பு, போலீஸ் டெத்து, இதுதாண்டா போலீஸுன்னு நிறைய போலீஸ் பண்ணாங்க. அவங்களுடைய ஸ்ட்ரக்சருக்கு அந்த போலீஸ் கெட்டப் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஒரு மேன்லியாக இருந்துச்சு. அதனால் அவங்கள நிறைய பேர் போலீஸ் படங்கள் நடிக்க வச்சாங்க. மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோயின், ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோயினாக இருந்தாங்க. அவங்கள ஃபஸ்ட் டைம் ஒரு அம்மன் கெட்டப்பில் பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. நான் விஜயசாந்தியை பார்க்க போயிருந்தேன். மேடம் என்ன டைரக்டராக சொல்லுங்கள், இல்லை உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்கிறதுக்காக வந்தேன். என்ன கதை? அம்மன் கதை. அம்மனில் நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் தான் அம்மனாக நடிக்கிறீங்க. ஐயோ, நான் என்ன ஒரே ஃபைட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அநீதியை தட்டி கேட்குற ஒரு பெரிய புரட்சி பெண் வேடத்தில் நான் நடிச்சிட்டு இருக்கேன். நாங்கள் அதே தான், நீங்கள் அநியாயம் பண்ணுறவங்கள கத்தியால் துப்பாக்கியால் சுடுறீங்கல்ல, இந்த சூளத்தால் குத்த போகிறீங்க, அவ்வளோதான். மேட்ரு ஒன்று தானே அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன சொல்கிறீங்கன்னா, அந்த கதையை கேளுங்க, இந்த மாதிரி ஒரு மருத்துவச்சியாக நீங்கள் வர்றீங்க, அப்புறம் அம்மன்கிறதே யாருக்கும் தெரியாது, நீங்கள் அம்மனாக அந்த ஊருக்குள்ளே வருவீங்க, அந்த அநியாயங்கள் நடக்கும்போது நீங்கள் ஒவ்வொருத்தரையாக ஒவ்வொரு டைமில் பழி வாங்குற மாதிரி வரும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதில் ரொம்ப பிடிச்சி போச்சு. அது நியாயமாக தானே இருக்குது. அதாவது இப்போ அவங்களே எனக்கு திருப்பி கேட்குறேன், அப்போ இந்த கமல் சார், ரஜினி சார், விஜய், அஜித் பண்ணுற மாதிரி அநீதியை தட்டி கேட்குறோம், அவங்க ஃபைட் பண்ணுறாங்க, நம்ம அம்மனாக நிற்கிறோம், அவ்வளோதானே, ஓகே தான், இந்த மாதிரி கேரக்டர் நமக்கு புதுசாக தானே இருக்கும், பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. அது அந்த ஆந்திராவில் அந்த அம்மாவுக்கு அது பெரிய ஹிட் ஆச்சு. எங்ககிட்ட அந்த அம்மா பண்ணும்போது சொன்னாங்க, எனக்கு சம்பளம் வேண்டாம், ஆந்திரா ரைட்ஸ் கொடுத்துருங்கன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் ஆந்திரா ரைட்ஸ் அவங்களுக்கு கொடுத்தோம். ஒரு பெரிய வெற்றி படமாக தான் அமைந்தது அவங்களுக்கு. எங்களுக்கும் ஒரு ஆவரேஜாக போச்சு பண்ணாரி அம்மன். அந்த மாதிரி மிஸ்டர் தேவா, பாட்ஷா, அண்ணாமலை போன்ற மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர் மிஸ்டர் தேவா. அவரும் ஒரு டீம் வச்சுருக்காரு. பட் அவர் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம்லாம் பண்ண மாட்டார். ரொம்ப அது ஒரு மாதிரி டிக்னிஃபைடாக இருக்கும். ஆனால் சொல்லுங்கள் பாஸ், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படி ஃபாலோ பண்ணிடுவோம், சொல்லுங்கண்ணே நம்ம ஏதாவது சொன்னோம்னா அவரும் கொஞ்சம் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் எதிர்பார்ப்பார். ஏதாவது நம்ம ஒரு பாட்டு வேணும், இந்த பழைய காலத்தில் அத்தான் என்னத்தான் என இந்த மாதிரி ஒரு பாட்டை மாற்றி போடுங்கன்னா டக்குன்னு பிடிப்பார். அந்த ஒரு மாற்றி என்ன டியூன் பண்ணாலும் பண்ணுவார். இப்போ என்கிட்ட ஒரு பையன் நிறைய ஒரு பாட்டு, அதாவது ஒரு மெலடி சாங் ஒன்று வேணும், அந்த மெலடி சாங் நீங்கள் போடுங்கண்ணே அப்படின்னு அவர்கிட்ட நான் கொடுத்துட்ருக்கேன். அவர் ஏதோ ட்ரை பண்ணுறாரு, ஒன்றும் சரியாக அசம்பிள் ஆகலை. அப்புறம் நான் சொன்னேண்ணே, இந்த மாதிரி ஒரு லிரிக் வச்சு பண்ணுவோமாண்ணே, சொல்லுங்கண்ணே. என்கிட்ட ஒரு லிரிக் இருந்துச்சு, ராசாவே என்ன தெரியலையா, சின்ன ரோசா பூ என்ன புரியலையா, அந்த உச்சி மலத்தேனருவி தெரியலையா, நெசமாத்தா என்ன மறந்துட்டியா. அண்ணே பிரமாதண்ணே, பிச்சிடலாண்ணே. அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் லைட்டாக கொடுத்தீங்கன்னா சரணம், செகண்ட் சரணம், பியூஜியம் எல்லாம் பிரமாதப்படுத்துவார். Behind Notes Open Mic with Director Bharati Kannan. Powered by Arabian Garden Seafood Restaurant. Ever fresh and ever delicious seafood dishes இப்போது தமிழகம் எங்கும். Behind Notes Open Mic with Director Bharati Kannan. Powered by Arabian Garden Seafood Restaurant.